வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இது அதிமுகவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் நம்பினால் எந்த ஒரு பலனும் இல்லை, அதிமுக தேய்மானம் அடைந்து வருவதாகவும், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் அதிமுகவின் தொண்டர்களும் பொதுமக்களும் செயல்பட்டுள்ளார்கள், வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள் என்பதை மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது பேசுவதற்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளை மாற்றி வருவதாகவும், அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளையும், ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட சில நிர்வாகிகளையும் அதிமுகவில் இருந்து முக்கிய பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாகத்தான் அவர்கள் தற்பொழுது ஏற்கனவே அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வெற்றியடைவதற்காக நம்மால் என்றென்றைக்கும் வேலைகள் செய்யக்கூடிய தொண்டர்களாக திமுகவை விட பல மடங்கு உத்வேகத்தை நம்மால் செலுத்தக்கூடிய வகையில் இதுவரை நாம் களப்பணி ஆற்றி வந்தோம். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்திற்கும் பதவிற்கும் செயல்பட்டு வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் முக்கிய பொறுப்பிலிருந்து விலகினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்கி வருவதன் காரணத்தினாலும் அதிமுக தோல்வியடைந்து வருவதாகவும் தற்பொழுது நிர்வாகிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் இனிமேல் அதிமுக வெற்றியடைவது கடினம். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதன் முதல் படியாகத்தான் மாவட்ட செயலாளர்களாக நாங்கள் பதவி விலகப் போவதாகவும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து, சசிகலா அவர்களை சந்தித்து அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய களப்பணி ஆற்றப்போவதாக தென் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தம் 4 மாவட்ட செயலாளர்கள் அவர்களது ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க உள்ளதாக இந்த தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.